கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ரெடி பண்ணியாச்சு. அது மாதிரி இன்னைக்கு மழை ரொம்ப பேஞ்சிட்டே இருக்குது. எப்பயுமே மழை கார்த்திகைக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு மழை பிடிக்கும், இன்னும் கொஞ்ச நாள் வரணும். ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா மழையை காணும், வெயில் வர மாதிரி இருக்கு. ஏது எப்படியோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையல் நல்ல தேங்காய் பாலை நல்லா அப்படியே கெட்டியா எடுத்து ஊத்தி நல்லா கெடைஞ்சி, தோசை வேணும்னா தோசை சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு வேணும்னாலும் சாப்பாட்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி காலிஃபிளவர் பகோடா மாதிரி போட்டு கொடுத்துருக்கேங்க. பகோடான்னு சொல்லலாம், 65 சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ கத்திரிக்காய் இது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு இந்த கத்திரிக்காய், அதனால நான் வாங்கியிருக்கேன். எப்படின்னா ரொம்ப பெருசா இருந்துச்சா, சரி இது எப்படிதான் இருக்குன்னு பார்த்தேன். என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டு கத்திரிக்காய் மாதிரி வராதுங்க. இப்போ காலிஃபிளவர் 65 மாதிரியும் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது 65 மசாலாவும் கலந்துருக்கேன். நல்லா எண்ணெய் ஏற்கனவே இது காராசேவ் சுட்டோம் இல்லையா, அந்த எண்ணெய் மீதி இருந்துச்சு. சரி, அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த காலிஃபிளவர் பகோடா போட்டுட்டேன். ஏன்னா எண்ணெய் கூடுதலா இருக்கும் போது இந்த வேலையை பார்க்கணும். இவங்க எல்லாருக்குமே சோறு இருக்கு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. தயிர் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். சாப்பாடு சின்ன பாத்திரத்தில் தான் வச்சிருக்கேன். எதுக்குன்னா இன்னைக்கு அவங்க யாருமே சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டாங்க. தோசை கேட்டிருக்காங்க. கத்திரிக்காய் கிடைஞ்சாலே தோசை தான் கேட்பாங்க, சாப்பாட்டுல போட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் கடையில் சுட சுட சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். காலிஃபிளவர் பூ இன்னைக்கு 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு பூ முழுசாவே நான் இன்னைக்கு பசங்களுக்கு எண்ணெயில நல்லா பொரிச்சு கொடுத்தாச்சு. அதுவும் இல்லாம கொஞ்சம் பெருசு பெருசாவே நான் போட்டுட்டேங்க. சின்ன சின்னதா தான் பசங்க கேட்பாங்க, ஆனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன சின்னதா போட்டு ரொம்ப நேரம் ஆகணும், எதுக்கு கொஞ்சம் பெருசாவே போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. கொஞ்சமா மைதா மாவு கலந்துருக்கேன், அதே மாதிரி அரிசி மாவு கலந்துருக்கேன். இந்த குழிக்கரண்டி அளவுல 1/4 பகுதி மட்டும்தான் கான்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். உப்பு போட்டிருக்கேன், காரத்தூள் சேர்த்திருக்கேன், 65 மசாலாவும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டும் போட்டு நல்லா கலக்க போறேன். கத்திரிக்காய் பிறகுதான் அதை நான் கட் பண்ண போறேன். மறுநாளைக்காக சோமாச சுடுறதுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன். பிசையறதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இது மறுநாள் வீடியோ. இன்னைக்கு தோமாசு இல்ல சோமாசு ஏதோ ஒண்ணு. காலிஃபிளவரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. நல்லா அழகா பிசைஞ்சாச்சு. நல்லா வசஞ்சு எடுத்துட்டேன் பாருங்க. நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான உடனே அப்படியே ஒன்னொன்னா எடுத்து போட்டுடலாம். நான் கரண்டியாலே போட்டுட்டேங்க. கையால ஒன்னொன்னா எடுத்து போட பயமா இருந்தது எண்ணெயில போடுறதுக்கு, அதனால நான் கரண்டியாலே எடுத்து போட்டுட்டேன். இப்போ நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓரிய குட்டியுடைய குட்டிங்களுக்கு இன்னைக்கு தயிர் சாப்பாடு தான் தரப்போறேன். கத்திரிக்காய்லாம் கொடுக்க மாட்டேன். தயிர் தானே, தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி மீன் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் அடிச்சுப்பாங்க. மீன்லாம் கிடையாது இன்னைக்கு, தெரியுமில? என்னது மீன் வேணுமா உனக்கு? ஒரு நாள் மீன் இல்லாம இரு. தயிர் சாப்பாடு நல்லா குழன்னு பிசைஞ்சு வைக்கிறேன். சுட சுட சோறாக்கி வச்சிருக்கல உங்களுக்கு. என்ன ஓரிய பாருங்களேன், சுத்தி சுத்தி வருவா. இவளுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேதுங்க இந்த ஓரிய குட்டிக்கு. ஏன் கிடைக்க மாட்டேதுன்னா, இவதான் சாப்பாடை கொடுத்தாலே குட்டிங்களுக்கு கொடுத்துட்றாளே, அதனால இவதான் பட்னியே கிடக்குறா. என்னம்மா ஏன்டா சுத்துறீங்க? சரி போங்க போங்க. காலிஃபிளவர் வேணும்? காலிஃபிளவரா வேணும் உனக்கு? என்ன சிக்கன் வாசனை அடிக்குதா? ஒருவேளை 65 மசாலா போட்டதுனால வாசனை அடிக்குதோ பொண்ணுக்கு? என்னடி தங்கத்துக்கு? ஐயோ உட்காந்துட்டீங்களா? அம்மா புள்ள எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துட்டீங்க பத்தியா? பிரௌனி பிரௌனி, நீ என்ன மாதிரி ஆள் தெரியுமா? பிள்ளைக்கு ஊசி போட வச்சுட்டல நீனு. ஊசி போட வச்சியா நீனு? ஒன்னும் நான் சொல்றதுக்கு இல்ல பிரௌனி. உன்ன பார்க்கதான் நீ அமைதியா இருக்க, ஆனா செயல்லாம் ரொம்ப அதிகம் பண்ற நீனு. அப்படியே ஒன்னும் தெரியாத பூனை மாதிரி இருக்கிறதுங்க இவ. ஆமா பிரௌனி ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பா, ஆனா பாத்தீங்களா கைய கீறி போட்டாளா? ஏய் அக்கா கைய கீர்னியா? ஏ பிரௌனி, 65 மசாலா போட்டதுனால இவங்க எல்லாரும் கிச்சன்லயே உட்காந்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் நல்லா முறுமுறுலாம் ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க. நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா கூடுதலா இருக்கவும் நல்லா அப்படியே தகன்னு அப்படியே மின்னுது பாருங்க அந்த காலிஃபிளவர். அப்படி எடுத்துலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம் பாருங்க. இருக்கிறத கடைசியா அப்படியே எல்லாத்தையுமே போட்டுருவோம். யார் யாருக்கு காலிஃபிளவர் பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க வீட்டில் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அவளுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த காலிஃபிளவர் பகோடாவே போட்டேன். ஆனா காலேஜ் விட்டு வந்தோடனே என்ன கேட்டேன்னா, அம்மா என்னம்மா இவ்வளோ பெருசு பெருசா போட்டு வச்சிருக்கீங்க, சின்ன சின்னதா போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, பெருசா போட்டா என்ன சின்னதா போட்டா என்ன, சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க. இதை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, சூப்பரா இருக்கா. இது அப்படியே இருக்கட்டும். பிறகு வந்து கத்திரிக்காவை கட் பண்ணி கத்திரிக்காய் கடையல் பண்ணணும். இன்னைக்கு நான் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி தான் கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. வாங்க எல்லாருமே காலிஃப்ளவர் பகோடா அப்படியே சுட சுட சாப்பிடுவீங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. தொட்டுக்கிறதுக்கு பிறகுதான் கத்திரிக்காவை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த 2 கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய், ஒரு கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. கட் பண்ணிக்கலாம் பாருங்க, குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா வெந்துடுச்சு, ஆனா ரொம்ப பசையா போயிடுச்சு. ஆனா விதை வந்து கொஞ்சம் முத்தலா இருக்குமா என்னன்னு தெரியல, அப்படியே விதை மேல மேல அப்படியே மிளந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவே போடலைங்க இன்னைக்கு. நான் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வித்தியாசமா செஞ்சுட்டேன். ஏன்னா ஈஸியா வேலையை முடிக்கணுன்றதுக்காக நான் செஞ்சுட்டேன். வெறும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ கத்திரிக்காவை அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு போட்டு நல்லா அப்படியே கிண்டி விடலாம் பாருங்க. ஓரிய குட்டியோட சோறு ரெடியா இருக்கு, சுட சுட இருக்கு, அதனால தான் ஆற போட்டு வச்சிருக்கேன். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் கத்திரிக்காவை. நல்ல வாசனையா இருக்குங்க இந்த கத்திரிக்காய்னா. தேங்காய் பால் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் தண்ணியே ஊத்தல, தேங்காய் பால்ல தான் இந்த கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ வந்து தேங்காய் பால் ஊத்திக்கலாமா. நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரா இருக்கு இல்லையா, செம்மையா இருந்ததுங்க. இந்த சுட சுட சோறு கூட இந்த கத்திரிக்காய் பிசைஞ்சு சாப்பிடும் போது அப்படியே தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நான் வெறுமனே சாப்பிட்டுருவாங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த தொட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. கிண்டி விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. நல்லா பசையாயிடுச்சுங்க. மூடியை போட்டு விட்டுருவோம். நல்லா கொதிக்குது பாருங்க தலை தலைன்னு. நீங்க இன்னைக்கு தீபத்துக்கு என்னென்ன சமைச்சிருக்கீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. நாங்க எங்க வீட்டுல இதுதாங்க இன்னைக்கு. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த குட்டிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேலை பார்க்க முடியல இந்த மழையில, அதனால ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சு. நாங்க சுட சுட சாப்பாடு சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் கடைஞ்சி வெறும் சாப்பாடா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏன்னா நான் உண்மைக்கே சொல்றேங்க, தொட்டுக்கெல்லாம் நாங்க சாப்பிடவே மாட்டோம். கத்திரிக்காவே இந்த சுடு சாப்பாட்டுல போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி தளன்னு கொதிச்சிருந்த கத்திரிக்காய் அப்படியே எப்படி கிடையாத போதே அப்படியே நல்லா நைஸா அப்படியே வெந்து வந்துருச்சு பாருங்க, அழகா இருக்குல்ல. டேஸ்ட் செம்மையா இருந்ததுங்க. இதுல முக்கியமா தேங்காய் பால் சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் இந்த கடையலுக்கே ஒரு முக்கியத்துவம். ஒரு நாள் வந்து விளக்கேற்ற போறோம். இப்போ இந்த குட்டிங்களோட தொலை தாங்க முடியலங்க. இந்த விளக்கு எரியும் போது வாய வச்சிருமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு வந்து சோமாசு நேத்து சொன்ன மாதிரி சுட போறேன். அப்புறம் இன்னைக்கு எறா முள்ளங்கி போட்ட குழம்புங்க. இன்னைக்கு இந்த சோமாசு ஏதோ ஒண்ணு அதுக்கு வைக்கிற தீனி பாத்தீங்கன்னா வெறும் தேங்காவும் கொஞ்சமா எள்ளு சர்க்கரை ஏலக்காய், செம்மையா இருந்ததுங்க. நான் முதல் முறையா இந்த தீனி வச்சு சோமாசு சுட்டு இருக்க. இப்போ எப்படி சுடுறோம் அப்படின்றதுதான் இன்னைய வீடியோ. அதுக்கு பாத்தீங்கன்னா 3 தேங்காய் விற்கிற விலையில 3 தேங்காய் திருவரியான்னு சொல்லி வீட்டுல ஒரே சிக்கல். எது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ருசி முக்கியம் இல்லையா, அதனால எல்லா தேங்காவுமே அழகா திருவி எடுத்தாச்சு. தேங்காய் திருவுறது ரொம்ப கஷ்டங்க, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா திருவி எடுக்கணும். இப்ப இந்த பிரவுனி செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இந்த தேங்காவை வெறும் வானல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்மிலேயே அடுப்பு இருக்கணும். நம்ம வந்து வேகமா வச்சிடவே கூடாதுங்க, ஏன்னா கருகிடும். நம்ம சீரா வச்சு நல்லா தேங்காவை அப்படியே பொன்னிறமா அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் இல்லையா, அது வரைக்குமே இந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா ப்ரௌனா வறுத்து எடுத்துட்டேன் நான். அது மாதிரி கொஞ்சமா, அதாவது ஒரு 150 எள்ளு தான் போட்டிருக்கேன். 3 தேங்காவுக்கு 150 எள்ளு. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 30 தோமாசை தான் சுட்டு இருக்கேன். இப்போ இந்த எள்ளையுமே வெறும் வானல்ல அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா இந்த தீனி ரெண்டையுமே மிக்ஸி ஜார்ல அரைக்க போறேன். முதல்ல தேங்காவை அரைச்சிட்டேன். அது கூட இந்த வெள்ளை எள்ளை கொஞ்சமா அரைச்சு எடுத்து வர போறேன். பாருங்க, தேங்காய் கூடவே எள்ளை அரைச்சோம்னா ரொம்ப பட்டு மாதிரி ஆயிடும். அதனால தேங்காய் அரைச்ச பிறகு இந்த எள்ளை அரைச்சி சர்க்கரை நல்லா தேவையானது, இனிப்பு எவ்வளவு முக்கியமோ, ஒரு சிலருக்கு இனிப்பு வந்து நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் இனிப்பு நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி இனிப்பை போட்டு நல்லா கலந்து இப்ப நான் சுடுறதுக்கு ஆரம்பிக்க போறேன். ஆனாலும் பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கலையா, முள்ளங்கி மட்டுமே போட்ட எறா குழம்பு ரொம்ப ரொம்ப அப்படியே சிம்பிளா அழகா வந்து இந்த குழம்பு வச்சாச்சு. சிம்பிளா வச்சாலுமே இந்த எறாவுடைய வாசனையான குழம்பு அதுல முள்ளங்கில சூப்பரா இருக்குங்க. இப்போ தோமாசுக்கு மைதாவை நல்லா பிசைஞ்சு அழகா எடுத்து வச்சுட்டேன். பாருங்க, கொஞ்சம் மாவு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. அதனால வந்து ரொம்ப மெல்லிசா வந்துச்சு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தோமாசை நான் சுட்டு எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு வந்து மூடி போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த சோமாசை உருட்டி அதுல வந்து தீனி வச்சு அதை மடிச்சு அதுல இருந்து வர மாவை எடுத்து வச்சு திருப்பி அதை உருட்டி எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க. ஆனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அப்புறம் இன்னைக்கு தோசையும் ஊத்தியாச்சுங்க. எப்பவுமே கொஞ்சம் ஒரு 12 மணி 11 மணிக்கு வேலை ஆரம்பிக்கும் போது பசங்களுக்கு தோசை வந்து முக்கியமா கேட்பாங்க. மதியத்துக்குன்ற போது 2 மணிக்கு, இப்போ காலையில தானே 12 மணிக்கு முன்னாடி தோசை கேட்பாங்க. இப்போ தோசை ஊத்தியாச்சு. குழம்பு, அதாவது எறா குழம்பு இருக்கு. நேத்து வச்ச சாம்பார் அப்படியே மீந்துருச்சுங்க. குழம்பு யாரும் எடுக்கக்கூடாது, நேற்று வச்ச சாம்பாரை சூடு பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இப்போ சோமாசுக்கு மாவை உருட்ட போறேன். சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாவை நல்லா அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி மெல்லிசா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்ததை சோமாசு அச்சில வச்சு அந்த தீனி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க வைக்கணும். அதிகமா வச்சா மாவு பிரிஞ்சு அப்புறம் எண்ணெய் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழகா அதை அப்படியே மடிச்சு அந்த மாவை அப்படியே பிச்சு எடுத்தோம்னா இதை ஒரு உருண்டையா பிடிக்கணுங்க. இதுதான் சோமாசுக்கு முக்கியமான வேலை. இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலை தான். ஆனா ருசி ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடலாங்க, ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ இதே மாதிரி அச்சில போட்டு எல்லா மாவுமே தீனி வச்சு எல்லாத்தையும் சுட்டு எடுக்கிறதுக்கு ஆட அமர பொறுமையா அப்படியே உட்காந்து செய்யணுங்க. எல்லா மாவுமே அப்படியே உருட்டி தீனி வச்சு மடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்னொன்னா எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் இன்னைக்கு 1/2 லிட்டர் தான் ஊத்திருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரிங்க பல வீடியோல சொல்லியிருப்பேன், எண்ணெய் வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியல, அதனால இன்னைக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். நான் முதல்ல ஆரம்பிச்ச வீடியோலாம் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் நான் ஊத்திருக்கேன். என்னன்னா திருப்பி அந்த எண்ணெயை வந்து சமைக்க முடியல, பசங்க அம்மா வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு 1/2 லிட்டர் எண்ணெயில சோமாசை சுட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடமே அப்படியே உதிராத அழகா எண்ணெயில அப்படியே மொறுன்னு சூப்பரா சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து எறா குழம்போட சோமாஸ் வந்து சாயந்தரம் டீக்கு சுட்டு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி தேங்காய் எள்ளு வச்சு சுட்டு பசங்களுக்கு கொடுங்கங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தானது. ஏன் ரொம்ப சத்துன்னு நான் சொல்றேன்னா, எள்ளு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்க. எல்லா சோமாசுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. நான் இந்த மாவுல வந்து ரவை கூட கொஞ்சம் கூட கலக்கல. ரவை கலந்தா சரி வர பிடிக்க மாட்டேதுங்க, அந்த மொறுமொறுப்பு சில டைம்ல நின்றுடுது. ஆனா இதுவே நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு இந்த மைதாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா மொறுமொறுப்பு வந்து 10 நாளா இருந்தாலும் அப்படியே இருக்குது. அதனாலதான் நான் ரவை கலக்கிறதே இல்லை. சும்மா அப்படியே ஈஸியாவே கலந்துடலாம் இந்த மாவை. அதுக்காக தான் நான் 1/2 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோல கொஞ்சமா அப்படியே சும்மா, அதாவது 65 எல்லாம் போடுறதுக்கு தேவைப்படும் இல்லையா மைதா. அப்புறம் நம்ம வந்து கிடைக்காது சில டைம்ல, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அலைவோம். அடடா மைதா இல்லையே, போய் கடையில் 1/2 கிலோ வாங்கணும். அதனால நான் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டேங்க. ஆனாலும் இதோட கணக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மைதா இருக்கும். எப்படி பார்த்தாலும் 30 சோமாஸ் சுட்டுருக்கேன். 3 தேங்காய் அப்படியே நல்லா திருவி வறுத்துருக்கேன். எள்ளு வந்து 150 போட்டிருக்கேன். இதுதான் இந்த சோமாஸுக்கு கொடுக்குற தீனிக்கு வேலையே. மற்றபடி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. மதியம் நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாரும் தோசை சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த தோமாசை தாங்க எங்கள் வீட்டில் உள்ள பாப்பா ஒன்று எடுத்து சாப்பிட்டுச்சு. இவ்வளோ நாள் வந்து
அதில் இருக்க தீனியை விட இந்த தீனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ பரவாயில்லடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க. நம்ம என்னதான் செஞ்சு கொடுத்தாலும் எதுவுமே சொல்லாம ஒரு சிலர் இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல 2 பேருமே சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யார் உன்னை வந்து செய்ய சொன்னதுன்னு கேட்பாங்க. ஏது எப்படியோ, ஆனா இன்னைக்கு வந்து இந்த சோமா சூப்பரா இருந்தது. நாங்களும் இன்னைக்கு வந்து விளக்கேத்திட்டு சாயந்தரமா வந்து விளக்கேத்திட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். மறுநாள் வந்து பசங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா குலோப் ஜாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி நெல்லிக்காயில அதாவது தோப்பு நெல்லிக்காயில ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி அதை வந்து குலோப்ஜாம் வந்து நல்லா வருமா வராதா. நம்ம ஏற்கனவே குலோப்ஜாம்லாம் செஞ்சோம்னா சில டைம்ல அப்படியே கருங்கல்லாட்டாயிடும், சில டைம்ல வந்து சக்கரை பாவு வந்து இறுகிடும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது நாளைக்கு எப்படி வந்து குலோப்ஜாம் செஞ்சு தரோம், நல்லா புசு புசுன்னு கடையில கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட வீரல் இல்லாம எப்படிதான் இந்த குலோப்ஜாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இவங்க எல்லாருமே அழகா கிச்சன்ல உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு வேணுமா சில்கிமா தங்கம்? அவங்க அம்மா அதுக்குள்ள அங்க இருந்துட்டு சத்தம் கொடுப்பாங்க. ப்ரௌனி வந்து அழகா வந்து உட்காந்துட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க. அப்படித்தானே செல்லக்குட்டிங்களா, தங்கங்களா? ஏதுங்க 2 பேரும் ஒரே மாதிரி படுத்திருக்கீங்க பாத்தியா, சுருட்டிக்கிட்டு. உங்க புத்திய காட்டுறீங்க. ஆனாலுமே இது என்ன படுக்க? என்னது பிளாக்கி, நீ என்ன இப்படியே படுத்திருக்க? அவங்க 2 பேரும் எழுந்துட்டாங்கல்ல. சாப்பாடு வேணுமா? வைக்கிறேன். முடிஞ்சிடுச்சுங்க. எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு. தீனியும் கரெக்டா இருந்துச்சு இன்னைக்கு. ஏன் தீனி கரெக்டா இருந்துச்சுன்னா, தேங்காய் மட்டும் தானே. அது கூட நம்ம வந்து ஏற்கனவே பொட்டுக்கடலை வச்சிருக்கோம், சிறுபருப்பு வச்சிருக்கோம், மல்லாட்டை பருப்பு வச்சிருக்கோம், முந்திரி பருப்பு வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எள்ளு. அதனால தீனி கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. என்னது தங்கங்களுக்கு வேணுமாமா? தங்கங்களுக்கு வேணுமா? ஓரியோ குட்டியோட குட்டிங்களுக்கு இந்த தோமாஸ் வேணுமா? அதெல்லாம் யாருக்கும் கிடையாது. கடைசியா இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா அப்படியே எவ்வளவு ப்ரௌனா அழகா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. அதாவது ப்ரௌன் கலரா வந்துருச்சு இல்லையா, அப்பவே வந்து அது மொறுமொறுப்பு இருக்கும். நல்லா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம், எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். 20 நாள் 10 நாள் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு தீரவே தீராதுங்க, அப்படியே இருக்கும். குட்டிங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைப்போம். இன்னைக்கு வந்து அந்த எறா குழம்பு இருந்துச்சு இல்லையா, எறா குழம்புல இருக்கிற கொஞ்சமா எறாவை எடுத்து போட்டு வெறும் குழம்பு அப்படியே ஊற்றி அதுங்களுக்கு கொடுக்க போறேன். அப்புறம் இன்னொன்று வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின விளக்கு எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்து அடுத்த நாள் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். பால் பாயாசத்தை கொடுத்துட்டேன். அந்த மாதிரி தயிர் தாளிச்ச உருளைக்கிழங்கு ஓரிய குட்டிக்கு, அதோடைய குட்டிங்களுக்கு, வீட்டில் உள்ள தலைவருக்கு மீன் பொரிச்சு கொடுத்துருக்கேங்க. பால் பாயாசம் எதுக்கு நான் செஞ்சிருக்கேன்னா, 25 வருஷத்தை கடந்தாச்சு அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு பால் பாயாசத்தை செஞ்சிருக்கேன். என்னடா 25 வருஷத்தை கடந்திருக்கேன் அப்படின்னு என்னத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க கல்யாணமாகி. இவ்வளவு நாளை எப்படி கடந்தோன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் 25 வருஷத்துல 4 நாய்க்குட்டி மட்டும்தாங்க எனக்கு மிஞ்சிருக்குது. மற்றபடி என் கையில் இருந்தது எல்லாமே போய் போச்சு. எல்லாமே சொன்னது வந்து பொருளாதாரத்தை சொன்னங்க. மற்றபடி சந்தோஷமா என் பிள்ளைங்களோட என் புருஷனோட இருக்கேன். அந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். ஆனாலும் இப்போதைக்கு சொல்லக்கூடாதுங்க. எதையுமே நம்ம நல்லதுன்னு சொன்னாலுமே கடைசியில் அது வந்து கண்ணாரா போயிடும். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். இப்போது பால் பாயாசத்துக்கு பச்சரிசி 300 கிராம் எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை நல்லா ஒரு 100 நெய் ஊற்றி நல்லா அப்படியே வறுத்து எடுத்துப்போம். அரிசியை மெயினாக பச்சரிசிங்க பால் பாயாசத்துக்கு. நான் வச்ச பேர் வந்து இதுக்கு பச்சரிசி பாயாசம்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பால் பாயாசம்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம், பச்சரிசியை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். அப்போனா இது பேர் பச்சரிசி பாயாசம் தானே? ஆமாங்க, இது பேர் நான் வச்சது. உண்மையிலே சொல்கிறேன், பச்சரிசி பாயாசம் தான். இது எப்படி நம்ம செஞ்சுருக்கோன்னா, நல்லா வறுத்து எடுத்த அரிசியை மிக்சி ஜாரில் எடுத்து ரவையை விட சின்னதாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா அரைச்சி எடுத்துப்போம். 4 ஏலக்காய் போட்டுக்கலாம்.
போதும். ஏலக்காய் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பால் பாயாசம் வேலை நடந்துட்டே இருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூத்து நடக்குது. என்னன்னா எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏய் போங்க எல்லாரும், சண்டை போடாதீங்க, போங்க எல்லாரும். இப்போ நல்ல ஒரு பெரிய வாணல்ல நல்லா ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன் 2 லிட்டர் தண்ணி ஊத்தலாம்னா 1 லிட்டர் பால் இருக்கு, 2 லிட்டர் தண்ணி இருக்கு, 300 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். என்னதான் உங்களுக்கு வேணும்? எதுக்கு சண்டை போடுறீங்க? சண்டை எதுக்கு போடுறீங்க? அடி பின்னி எடுத்துடணும் உங்களெல்லாம். பாத்தீங்களா? 2 பேரும் நல்லா அழகா பார்ப்பாங்க. ஆனா நடுவுல இருக்க கருப்பை அப்படியே பாவமா பார்ப்பாரு. ஏண்டி தங்கம்? சரி போ. இப்போ அரிசியை மிக்ஸி ஜார்ல நல்லா அப்படியே ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவையை விட கம்மியா, அதாவது சின்ன சின்னதா பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. நல்லா நைஸா அரைச்சிட்டேன் பாருங்க. இன்னும் நல்லா நைஸா அரைக்கலாம், ஆனா அரைக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பாருங்க நல்லா நைஸா அரைச்சிட்டேன். பெரிய வாணல்ல தண்ணி சூடாயிட்டு இருக்கு பாருங்க. தண்ணி ரொம்ப கொதிக்க கூடாது, கொஞ்சமா கொதிக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே குங்குமப்பூ போட்ட பால் நல்லா ரெடி ஆகிட்டே இருக்கு. சூப்பராக கொதிச்ச பாலில் குங்குமப்பூ போட்டு குடிச்சா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆனால் குங்குமப்பூ விற்கிற விலையில வந்து அதிகம் போட முடியுமா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொதிச்ச தண்ணியில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த அரிசியை போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டி ஆயிடுச்சு பாருங்க. அது ஒருத்தவங்க கொட்டை ஒருத்தவங்க கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ ஒருத்தராக செய்யும் போது கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆயிடுச்சு. ஆனாலும் அதை விடுவோமா? நல்லா நைஸாக ஆக்கிட்டேன் பாருங்க. பார்த்தா தெரியும், நல்லா நைஸாக ஆக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன் குங்குமப்பூ போட்டு. இதை அப்படியே கிண்டின அரிசியோட சேர்க்க போகிறோம் பாருங்க. சேர்த்துடலாமா? எல்லாத்தையுமே ஊற்றிடுவோம். 2 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் பால், 300 கிராம் பச்சரிசி, இவ்வளோதாங்க. சர்க்கரை 1/2 கிலோ போட்டிருக்கேன். பிறகு பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க. நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் கை எடுக்காம கிளறி விடணும். கை எடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தோம்னா அடியில் போய் அந்த அரிசி தங்கிடும், அப்புறம் அடி பிடிச்சிருங்க. அதனால நம்ம கை எடுக்காம கொஞ்ச நேரம் கிண்டி விட்டோம்னா அது பாட்டுக்கு அழகாக வந்துடும். இப்போ 1/2 கிலோ சர்க்கரையை பாலோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு பால் பாயாசம். செம்மையா வாசனை தூக்கலாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 300 கிராம் அரிசிக்கு நான் இன்னைக்கு நெய் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிராம் போடலாம். ஆனாலும் நான் போட்டிருக்கிறது இன்னைக்கு 100 கிராம் நெய்யுங்க. அதே மாதிரி 100 கிராம் முந்திரி பயிறு, 10 ரூபாய் ஏலக்காய், 10 ரூபாய் திராட்சை, இவ்வளோதாங்க காஞ்ச திராட்சை. இதெல்லாம் போட்டு அப்படியே இந்த பால் பாயாச குடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? ஆமாங்க, அப்படிதான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எந்த குட்டிங்களுக்குமே நான் வந்து இந்த பால் பாயாசத்தை கொடுக்கல. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்கு இல்லையா? அதனால இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாமா? அவ்வளவுதாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இந்த மாதிரி பாயாசம் பிடிக்குன்னு சொல்லுங்க. நீங்க எப்பயாவது இந்த மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சிருக்கீங்களான்றதையும் சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து முதல் முறையா இப்பதான் இந்த பால் பாயாசம் செஞ்சிருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது பால் பாயாசம் இல்லைங்க, பச்சரிசி பாயாசம். சூப்பரா இருக்குல்ல? பச்சரிசி பாயாசம்னு பேர் வச்சிடலாம். ஏன்னா பச்சரிசி தானே செய்யறோம், அதனால. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாலும் மதியம் சீக்கிரமா தயிரை தாளிச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சு சாப்பாடை வடிச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஆமா, நல்லா 20 ரூபாய் தயிரை நல்லா தண்ணி ஊத்தி நல்லா கலக்கியாச்சு. தாளிக்க வேண்டிய வேலைதான். பாயாசம் எல்லாம் காலி ஆயிடுச்சு பாருங்க. பாதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓரிய குட்டிக்கும் அதுங்களுடைய குட்டிக்குமே சாப்பாடு தயாரா இருக்கு. எங்களுக்குமே சாப்பாடு இருக்கு பாருங்க. தயிர் தாளிச்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரவுண்டா பொரிச்சு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா நேத்துமே உருளைக்கிழங்கு தானே பொடிசா கட் பண்ணி பொரிச்சு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து ரவுண்டா அப்படியே தோசைக்கல்ல மீன் மாதிரி பொரிச்சு கொடுத்துட்டோம். சாப்பாட்டு வேலை நடந்துட்டே இருக்கும் போது ஓரிய குட்டி அவங்களுடைய குட்டிக்கு என்ன பண்றாங்க பாருங்க. குட்டிமா எழுந்தி வா, வாடி, வரமாட்டியா? வரமாட்டியாடி? ஓரிய வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க.
எவ்வளவு கோவமா இருந்தாலும் அப்படியே மறந்துடுவா. கருப்பனை ஏற்கனவே 2 நாள் இல்லாத 3வது நாள் வந்த உடனே அவ வந்து கோவப்பட்டு வரல பாத்தீங்களா. ஆனா இப்ப எவ்வளவு அழகா ஒத்துமையா ஆயிட்டா வரலங்க. அதுதாங்க அதோடைய குணம். அப்படிதான். என்னடா கருப்பா, என்னடா பாக்குற, என்ன பாக்குற? தயிர் தாளிக்க போறேன், வா தயிர் தாளிக்கலாமா? இன்னைக்கு தயிர் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு தட்டி போட்டிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மாதிரி கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், முக்கியமா மஞ்சத்தூள். இந்த தயிர் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் எண்ணெயில போட்டு நீங்க தயிர்ல ஊத்துனா மட்டும்தாங்க தயிர் சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே இப்படிதாங்க தயிர் தாளிச்சு சாப்பிடுவேன். இந்த வெள்ளை இருக்கிற தயிரை தாளிச்சு சாப்பிட மாட்டேன். மஞ்சத்தூள் போடாத தயிர் எப்பவுமே நான் தாளிக்க மாட்டேன். எங்க வீட்டுல உள்ள பசங்களுக்கும் பிடிக்காது. நீங்க மஞ்சத்தூள் போட்டு தாளிப்பீங்களான்றத சொல்லுங்க. இல்ல வெறுமனே அப்படியே வெள்ளையா இருக்க தயிர், ஏதாவது மஞ்சத்தூள் போடாம தாளிச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நல்லா சுட சுட சோறை போட்டு நல்லா 4 கரண்டி தயிரை ஊத்தி, என்னடா உங்களுக்கு வேணும்? எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, எல்லா தயிருமே நீங்க ஊத்திட்டீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா? அப்படியாடி? உங்களுக்கெல்லாம் ஒரு பொரிச்ச மீன் தரேன், சாப்பிடலாம் வாங்க. நான் தயிர் ஊற்றி சாப்பிட போறேன், வாங்க.